அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். ஒரு ஆசிரமத்தை நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறவி ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதனால அந்த ஆசிரமத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை வந்துட்டு அவருடைய சீடன் ஒருத்தர்கிட்ட, நான் இந்த பயணத்தை முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த ஆசிரமத்தை பத்திரமா பார்த்துக்கோ, இத பக்குவமா பார்த்துக்கிற பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அங்கிருந்து கிளம்பி போறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சீடன் இருக்காரு இல்லைங்களா, அவருக்குன்னு உடுத்துறதுக்கு இருக்கக்கூடிய துணிமணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இருக்கிறது ரெண்டு துண்டு மட்டும்தான் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த 2 துண்டுல ஒரு துண்டை அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு எலி அந்த துண்டை ஓட்டையா துண்டா நறுக்கிட்டு போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த சீடனுக்கு மிகப்பெரிய கோபம் வருது. இந்த எலியை எப்படியாவது கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு பூனை அதுக்காக வாங்கிட்டு வரான். அந்த பூனை என்ன பண்ணுதுனாக்கா அங்க இருக்கக்கூடிய எலிகள் எல்லாத்தையும் வர விடாம கத்திக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துதான் அந்த சீடனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனா பூனையை வளர்க்கணும் இல்லைங்களா, பூனையை வளர்க்கறதுக்கு பூனைக்கு சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, நான் உன்னை இவ்வளவு பாதுகாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும், நீ தினம் எனக்கு பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பூனை ஒரு நிர்பந்தம் வைக்குது. அந்த பூனைக்கு ஊற்றக்கூடிய பால் தேவைப்படுது இல்லைங்களா, அதுக்காக அந்த சீடன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு பிடிச்சிட்டு வர அப்படி பூனைக்கு பால் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பசுவுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடை பாதுகாக்கிற வேலைக்கு ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்து வச்சுக்கிறா. அப்படி கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த பொண்ணை அந்த சீடனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த பொண்ணையே சீடன் திருமணமும் செஞ்சுக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பயணம் போனார் இல்லைங்களா, அந்த துறவி ரிட்டன் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வராது. பார்த்தா அந்த ஆசிரமமே ஒரு வீடாக மாறி இருக்குது. ஒரு ஓட்டை துண்டுல இருந்தே ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் எந்த நேரத்திலையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து வாழக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையும் கட்டாயம் ஒரு நாள் மாறும் அப்படின்றதுதான் நிதர்சனம். எதுவும் நம் கையில் நிரந்தரம் இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வாழ்வை ரசித்தபடி ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக பயணிப்போம். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.